नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ॐ मानो भद्राः कृतवो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ओम श्री सद्गुरु परमात्मने नमः। विवेक चूडामणि விஷயத்துல போதோபலப்தி அப்படிங்கறதான விஷயத்துல நாம் கத்துக்கிறோம். சீடனுக்கு சிஷ்யனுக்கு போதம், அதாவது உணர்வு ஏற்பட்ட பிறகு ஞானத்தினுடைய பரம சத்தியத்தை பராகாஷ்டம் அப்படிங்கறதான நிலையது அதி உத்தமமான உன்னதமான விஷ்ணு பதத்துக்கு சமம். அது அந்த நிலையை பக்தன் சீடன் குருவினுடைய ஆத்மபடி அனுகிரகம்படி அவர் கொடுத்த ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வாழ்க்கையில இந்த விஷயத்தை சாதிச்சுக்கிறார். இப்போ அந்த மகாத்மா ரியலைஸ்டு சோல் இல்லைன்னா சாட்சாத்காரம் கிடைத்ததான ஒரு பக்தன் அல்லது அவர் பரபிரம்மத்தை அனுபவிக்கிற நேரத்துல எப்பேற்பட்டதான அனுபவம் இருக்கு ஏற்படுறது, என்னென்ன சுகத்தை அவர் அடையறார். வாழ்க்கையில நாம் நினைக்கிறதானது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு, நமக்கு கொடுக்கக்கூடியதான அறிவு ஒண்ணு. ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் அறிவு நமக்கு கிடைக்கும். எல்லா அறிவும் நமக்கு உதவி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த அறிவு நம்மளை ட்ரபிள் பண்ற அறிவுகள் தான். அந்த அறிவுனால என்ன ஆகும்னா நம்ம செல்லக்கூடாத இடங்களுக்கெல்லாம் போய் சென்று நம்மளுடைய இந்த ஜென்மா வேஸ்டா போயிடும். இது யாரு பண்றாது, யாருடைய டெக்னாலஜி அப்படின்னா இந்த ஆப்புக்கு பேரு மாயா. இது அத்தனை பேரையும் சூழ்ந்திருக்கு. பகவான கூட டு சம் எக்ஸ்டென்ட் போட்டு அப்படியே நொறுக்கி எடுத்துடும். அதுக்குதான் இறைவன் இந்த பிரசீத விஸ்வேஸ்வரி விஷ பிரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமை மந்திர விக்கிரே பிரசீத சர்வேஸ்வரி சர்வருணி அப்படிங்கறதான மகாமாயா மந்திரம். இது இந்த மந்திரத்தை ஜபம் பண்றவங்க மாயையிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சாஸ்திரம். மகாவிஷ்ணுக்கே இந்த உபதேசம் பண்ணிடுதான மகா மந்திரம் இது. ஆகவே பிரபஞ்சத்துல பூர்ணமாகவும் நம்ம என்னெல்லாம் எப்பவுமே எதை பார்த்தாலும் நம்ம அவுட்டர் தான் பார்க்க முடியும், இன்னரை பார்க்க முடியாது. தட் இஸ் அ ஃபேக்ட். உலகத்துல மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இப்போ ஒரு கோவில் இருக்கிறதான சிலையை எடுத்து பார்க்கலாமே, அது வெளியில் நமக்கு கல்லுன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடியதான கவச்சங்கள் போட்டிருக்கிறதான ஆடையுடைய ஆபரணாதிகள் இதெல்லாம் பார்க்கலாம். தவிர யாரும் அந்த கல்லுக்குள்ள என்ன இருக்கு பார்த்ததில்லை. அத மாதிரி மனிதனுடைய உடம்பு, அத மாதிரியே எல்லா விதமான பொருள்களும் இந்த உலகத்தில் இருக்கிறதான அண்ட சராச்சரத்தில் இருக்கிறதான அனைத்து பொருளும் நாம பார்க்கறது எல்லாமே அவுட்டர் தான், வெளியில் இருக்கக்கூடியது. உள்ள பார்க்கவே முடியாது. ஏன் உள்ள பார்க்க முடியறது அப்படின்னா உள்ளதான் ஆத்மா இருக்கு, வெளியில மாயதான் இருக்கு. இந்த மாயிலிருந்து யாரும் தப்பவில்லைங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் எல்லாருக்குமே எதை பார்த்தாலும் அவுட்டர்ல தான் பார்க்க முடியும். யாருக்கு இன்னர்ல பார்க்க முடியும் அப்படின்னா மாயை எவன் வென்றானோ இல்லை மாயினுடைய தத்துவத்தை எவன் உணர்ந்திருக்கானோ அவனுக்கு எப்பவுமே ஒரு பொருளினுடைய அகம் பார்க்க முடியும். புறம் பார்க்கறத விட அகம் பார்க்க முடியும். அது ஒரு யோகம், ஒரு கலை. பயிற்சியினால மட்டுமே வரக்கூடியதான ஒரு திறமை, அடைய வேண்டியதான ஒரு பெரிய முக்கியமான ரகசியம். சாதாரண ஜனங்களுக்கும் கொஞ்சம் இறைவனிடம் பற்றிருக்கிறதான ஜனங்களுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. நமக்கே டு சம் எக்ஸ்டென்ட் தெரியும். ஒருத்தர் பார்க்கிற நேரத்தில் இவங்களை நம்பலாமா நம்பக்கூடாதா, நல்லவங்களா கெட்டவங்களா, உங்களுடைய பழக்க வழக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சுமாராக நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியும். நம்ம அறிவை விட எவ்வளவோ அதிகம் அறிவு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளாரிட்டியா தெரிஞ்சுக்க முடியும். ஒரு தடவை பாக்குறதே டிஜி பண்ணிட முடியாது இல்லையா? இந்த சக்தி எதனால வருது அப்படின்னா நமக்கு அவங்களுடைய உள்ள பார்க்க முடியாது டு சம் எக்ஸ்டென்ட். இனியும் அறிவு ஏற 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 இனியும் கொஞ்சம் கூட உள்ள பார்க்க முடியும். சோ பரமாத்மாவையே ஒரு தடவை ரியலைஸ் பண்ணான ஒரு ஜீவனுக்கு நிச்சயம் அது உள்ள இருக்கக்கூடியதான சைதன்யத்தை பார்க்க முடியாது. ஆனா அந்த சைதன்யத்துல எப்பவுமே மங்கள் இருக்கு, களங்கம் இருக்கு. எந்த ஒரு சைதன்யமும்
உள்ள மாயா என்றதான அழுக்கு, மலம், மாசு, இதுதான் அதை ரவுண்ட் பண்ணிட்டு அது கவசமாக அந்த ஷீட் ஒரு உரையாட்டமா அதுக்குள்ள போட்டு மூடி வச்சிட்டு. சோ நாம அதை கீழ்ச்சி பார்க்கணுமானா பார்க்க முடியும். இப்படி சாதிச்சு கொடுத்தவர் யாரு? ஆஞ்சநேயர். யாரு சொன்னார்? அக்கா. குரு சிலவா இருக்கும். சின்ன ஒரு சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ல எக்ஸ்ரேல எடுக்கிறாங்க பாக்குறேன். அப்ப உள்ள பாக்கலாம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் சிஸ்டம் உள்ள எலும்பு தான் பாக்குறேன், வெலாசிட்டியை பாக்குறல, சைதன்யத்தினுடைய வடிவத்தை பாக்குறல. இப்ப நான் அஸ்ட்ராலஜர் இல்லையா, நான் ஸ்கோப்பு இப்பெல்லாம் வச்சு ஸ்கேன் எல்லாம் பண்ணாம ஜஸ்ட் ஜாதகத்தை பார்த்து அவங்க சொல்றது அவங்களுக்கு இங்கெல்லாம் டேமேஜ் இருக்கு, என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு உங்க லைஃப் அப்படின்னு. அது ஒரு அறிவு இல்லவா? அத மாதிரியே மெய்ஞானம் முன்னாடி அது இருந்தது போதும். அதெல்லாம் முன்னாடி சயின்ஸ் எப்பவுமே ட்ரைங் டு சப்போர்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நம்மளுடைய ஓன் டவுட்ஸ் நம்ம கிளியர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம ஓன் டவுட்ஸ் 2+2 4 இல்லையா அப்படிங்கிறது தற்கொலை விஷயம். அதை கிளியர் பண்றாங்க, திருப்பி போட்டு மேல போட்டு கீழே போட்டு அப்படியெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி இது கமிங் 4 அப்படின்னு 2+2 4 இஸ் கன்ஃபார்ம். திஸ் இஸ் சயின்டிபிக் அப்ரோச், அவ்வளவுதான். இப்ப இறைவன் இருக்காரா இல்லையா, இது உங்க ஒரு சயின்டிபிக் ஆர்குமெண்ட்டுக்கு போனா அதுக்கு எல்லை இல்லாத அளவுக்கு போயிட்டே இருக்கும். ஏன்னா சயின்டிஸ்டோட மைண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓ இதுதான் இறைவன், இதுதான் இறைவன் இல்லை அப்படின்னு. அதனால அவங்க கெப்பாசிட்டி பொறுத்து இருக்காது. ஏன்னா ஒரே சப்ஜெக்ட் ஒவ்வொரு மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு டைப்ல அதை வியாக்கியானம் பண்ணி கொடுக்குறா அல்லவா. சப்ஜெக்ட் ஒன்னேதான், அத மாதிரியே அவருடைய அறிவு எவ்வளவு இருக்கும் அது தெரியும். சோ உள்ள இருக்கிறத பாக்கிறதுக்குங்கிறது ஒரு பெரிய கலை, அது ஒரு திறமை. அதைத்தான் ஆஞ்சநேய சுவாமி விரிச்சு காட்டுறாரு. இந்த பூலோகத்துல பிறந்து வளர்ந்து இருந்தா கூட பரமாத்மா சைதன்யத்தை ராமர் சீதா பரமாத்மா சொல்லினார். என்ன காட்டி கொடுத்தாரு அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்கு தொடர்ந்த அதாவது இருக்கேன், நமக்கு அது இருக்கு சந்தேகம். சில பேருக்கு எலும்பு கூட இருக்காங்க, ஒரு பிளாஸ்டிக் ஒரு பேச்சப் தான் இருக்கு, லஞ்ச் பூரா ஃபுல்லா போக அது கூட இருக்காது. சில பேருக்கு டாக்டருக்கே சந்தேகம், எக்ஸ்ரே பார்த்து எங்கே பின்னெடுத்தலாம் பின்னெடுத்தலாம். இப்படி இருக்கு நிலைமை. அந்த ஐ கான்டாக்ட் இருக்கு பாருங்க, அந்த லேசர் ஆத்மா உள்ள போய் ரீட் பண்ணக்கூடியதான திறமை நம்மளுடைய நெஞ்சு எந்த அளவுக்கு பெருசா இருக்குங்கிறது மகான்மாங்கள் எல்லாருமே டெஸ்ட் பண்ற ஒரு விஷயம். சில பேர்ல டெஸ்ட் பண்ணாமலே ஒத்துடுவா, நீங்கெல்லாம் இந்த பக்கம் போக தெரியும், யூ cannot மேக் மிஸ்டேக் or you cannot fall into that category. இவங்களை வேணா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அது மாதிரி இருக்காது. இது நேச்சுரலாவே எல்லா உலகத்துல நடக்கிற ஒரு விஷயம். சோ இங்க இது வேதாந்தம். இங்க எதுக்குமே வேற இடம் கிடையாது. வேதாந்தங்கிறதே ஒரு கைண்ட் ஆஃப் சயின்டிபிக் அப்ரோச். இருக்கா இல்லையா வித் ஓன் ரியலைசேஷன். யாரோ சொன்னா கதையோட புராணம் இருந்தால ஒத்துக்க முடியாது. வேதாந்தியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ரியலைசேஷன், சுயம் சொந்த உடம்புக்குள்ள he has to see everything. பரபிரம்மத்தை பிரம்மாண்டத்தை விசுத்தி சக்கரத்துல பார்க்கலாம் அப்படின்னா he want to see that. அது சந்தேகமே இல்லை. நீ போய் வந்திருக்க டைம்ல I had a blackout for ஒரு 30 seconds or 40 seconds something. வேற ஒண்ணு இல்லை, அம்பிகை உட்கார்ந்து இந்த இடது கால பெரிய தண்டம் போட்டு இருக்கா. பச்சை வர்ணத்துல ரொம்ப ஒல்லி குச்சியில உட்கார்றாரு, வெரி வெல் ஃபிட் பாடி. அப்ப இந்த பாதம் இப்படி இப்படி இந்த ரித்தமேட்டிக் நம்ம சொல்றது தகுந்த மாதிரி இந்த பாதம் இப்படி மூவ் ஆச்சு. இப்ப நான் என் கையில ஒரு இவ்வளவு ஒரு 5 கிலோ இருக்கு ஒரு குங்குமம் அப்படியே விழுந்துருந்தாங்க. சோ அந்த இங்க இருந்தது வரைக்கும் ஃபுல் குங்குமம். So I lost my control. இது லைக் ஒரு கண்டக்டிவிட்டி. சம்டைம் ஒவ்வொரு டைப் ஆஃப் அனுபவம் ஒவ்வொருத்தருக்கு வருது. ஸோ இங்க என்ன அப்படின்னா இந்த பக்தி இல்லைன்னா பக்தியில் இருக்கக்கூடியதான சில நிகழ்ச்சிகள், அதுல இருந்து வரக்கூடியது அனுபவம், இதெல்லாம் செப்பரேட். வேதாந்தியை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் டு பி கிறிஸ்டல் கிளியர். அது சொந்த அவங்களே குரு அவ்வளவு ஆதிசங்கர பகவத்பாதர் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே சொல்லியாச்சு சாதனா ஸ்டேட்ல இருந்து. அப்பயே சிஷ்யர்கள் ஒத்துட்டு இருக்கணும், ஒத்துக்கலை. நீங்க ரியலைஸ் பண்ண ரொம்ப லக்கு.
நாங்க அதே மாதிரி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம். தட் இஸ் வேதாந்திக் அப்ரோச். வேதாந்தியை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசும் கிடையாது, எதுவும் சிறுசும் கிடையாது. எது எப்ப வேணா உதவல, எது எப்ப வேணா உதவாம போல அந்த மாதிரிங்கிறதான ஒரு கொள்கை ஆட்டிடியூட். ராமேஸ்வரம் சுவாமிகள் ஒரு உதாரணத்தை சொல்லுவார். நமக்கு 3 குணங்கள் சேர்ந்துதான் இந்த உலகம், சத்துவம், ரஜஸ், தமஸ். இந்த 3 குணங்களுமே டு சம் எக்ஸ்டென்ட் நமக்கே நம்மள ஏமாத்திடும். அது நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம், விவேக் சுடாமணியிலே படிச்சிருக்கோம் இந்த விஷயத்த. ஒருத்தர் ஒரு நல்ல வசதி இருக்கிற ஒருவர், அவர் ஒரு காடு வழியா போயிட்டு இருக்கார். ஒரு ஃபாரஸ்ட்ல ஹேஸ் டு கிராஸ் தட் ஏரியா. போற டைம்ல 3 திருடர்கள் வந்தா. 3 திருடர்கள்மா இவர் அட்டாக் பண்றான். இவர் கையில் நிறைய நகை, காஸ்ட்லி வாட்ச் இதெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. அந்த காலத்துல எப்படி தட்டி போனாலும் ஒரு கடுக்கதான் கிடைக்கும் டைமண்ட்ல. பொம்பளையா இருந்தா 8 கல் மேஸ்திரி கிடைக்கும், ஆம்பளையா இருந்தா ஒரு சிங்கிள் பீஸ் கிடைக்கும். அப்புறமா ஏதாவது இருக்கும் உடம்புல, சொர்ணம் இல்லாத உடம்பு இருக்கக்கூடாது. சோ அதெல்லாம் இருக்கு ஆல்மோஸ்ட். சோ எப்படி தேடி கூட்டி பார்த்தா ஒரு மாசம் செலவு கூட ஆச்சு வச்சுக்கோல. 3 பேருக்குமா சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. 3 பேருமா சேர்ந்து பிடிச்சு எல்லா நகை எல்லாம் கட்டி எல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் கொடுத்தா 2 அடியும் கொடுத்தாங்க ஒருத்தர். இனி அந்த பார்த்தா குடும்பம் வச்சிருக்காரு, அவுத்து போட்டு அப்படின்னு அது வர கட்டி விட்டாரு. மொத்தத்துல அவரு நான் எழுந்து நிற்க வழி இல்லை, அந்த மாதிரி ஒரு லெவல்ல அடிச்சு உதறி இருக்க சொத்து எல்லாம் கட்டி விட்டுட்டாங்க. அப்புறமா பக்கத்துல இருக்க 2வது சொல்றேன், அந்த குரூப்ல இருக்கிறவர், ஆமா இவங்கிட்ட எல்லாம் நம்ம திருடிட்டோம், எல்லாம் எடுத்துட்டோம், ஓகே, இனி இவனே உயிரோட வச்சிருக்கணும், தட்டிடுவோம். இது ஊர்ல போய் சொல்லிக் கொடுக்க, நம்ம தான் திருடுவோம் அப்படின்ட்டு பெரிய வம்பா போயிடும், அடிச்சு கொண்டுடுவன் அப்படின்பா. அப்ப அவங்க சொல்றான், சரி எனக்கு பக்கத்துல இருக்க சொல்றாரு, அந்த அளவுக்கு ரொம்ப பண்ண வேண்டாம், அவன் கை காலெல்லாம் கட்டி எங்கேயா தூக்கி போட்டு போயிடும் அப்படின்னு. சரி அவனால உபகாரம், கையை காலெல்லாம் கட்டி எல்லாத்தையும் மட்டும் சைட்ல போட்டான் ஒரு ரோடு பக்கத்துல. 3 பேருமா சேர்ந்து டிசப்பேர் ஆயிட்டான், அங்கிருந்து போயிட்டான். அப்புறமா இந்த ஒருத்தன் இவங்க 2 பேரை தெரியாம வர ரொம்ப அடிபட்டுதா அவனுக்கு. ஏப்பா நான் பேச நிலையில இருக்கு, இப்போ இந்த மாதிரி அடிச்சிருக்கேல, நாக்கில் எல்லாருக்கும் எச்சல் வரும், எனக்கு ரத்தம் வருது, அந்த அளவுக்கு அடிச்சு விட்டுருக்கேன் நீங்க. நமக்கு இந்த கட்டி வர எல்லாம் போட்டுருக்காள்வா அப்படின்னு கட்டெல்லாம் அவுத்து விட்டான். கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு, நீ ஒண்ணு பண்ணு, ஒன்னு நான் வீட்டுல கொண்டு சேர்க்கிறேன் ஒண்ணுதான், ஓகே, இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா அந்த எண்டெல்லாம் உன்னோட வீடு, நாங்க அங்க இருந்த சிசிடிவியா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நாங்க உங்க வீட்டுல கொண்டு விட்டுடுறோன்னு எங்கூட வா அப்படின்னு கூட்டிட்டு ஹைவே வழியா அப்படியே நடந்து கூட்டிட்டு போறாரு. கட்டிட்டு போயிட்டு அந்த வீடுக்கு பக்கத்துல ஏதோ தெரியாத மாதிரி அதுதான் உங்க வீடாக்குள்ள வைக்கும் அப்படிங்கிற. அப்ப இவனுக்கு ஒரு ஈவரக்கம் தோன்றது, 3 பேர்ல நீ ஒருத்தன் தான் நல்லவன், இது வரைக்கும் வந்துட்டாய், என் வீட்டுல இருக்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா, நீ வீட்டுல காபி சாப்பாடு எல்லாம் முடிச்சு அப்புறம் நிதானமா போயேன் அப்படிங்கிற. இல்லையே நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஏன் வரமாட்டேன் அப்படின்னா, அங்க வந்தா போலீஸ் பிடிப்பா என்ன, எங்க பேர்லாம் ஏற்கனவே வாண்டட் லிஸ்ட்ல இருக்கு, சோ யாராவது பார்த்துட்டா கூட என்ன பிடிச்சு கொடுத்துருவா, நான் ரொம்ப நல்லவெல்லாம் தான், ஆனா வர முடியாதனால என்ன விட்டுருவோம் அப்படின்னு. என்ன அர்த்தம், இந்த 3 திருடர்கள் தமஸ், ரஜஸ், சத்துவம், ஓகே. அதுல தமஸ் இருக்கிறவன் இடி அடி எல்லாம் கொடுத்து சொத்தெல்லாம் பிடிக்கப்பட்டான். ரஜஸ் இருக்கிறவன் கட்டி போடுறான், கையை கால் எல்லாம் கட்டிட்டு நொறுக்கி போட்டு விடுறான், ஓகே. அந்த 3வது பையன் திரும்பி கொஞ்சம் ஐயோ பாவம் காட்டினானே, அவன் சத்துவம். ஆனா 3 பேருக்கும் வீடு அல்லது இல்லம் என்பதான பரமபதத்தை தொடர்றதுக்கு அதிகாரம் இல்லை, பயம். அங்க போலீஸ் பிடிச்சிடுவார், போலீஸ் அந்த மாயை அது பிடிச்சிடும். இவர் ஃபாரஸ்ட் வழியா நடந்து போயிட்டு வந்தது சம்சார சாகரம். சோ சத்துவமானாலும் ரஜஸானாலும் தமஸானாலும் அந்த ஒரு நிலை, ஒரு எல்லைக்கு மேல அவ தாண்டி வரமாட்டான், அவங்களாலையும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் யாருடைய பிரயோஜனம், செல்ஃப் ரியலைசேஷன் அலோன் வில் டேக் யூ டு த சால்வேஷன், அதாவது முக்திங்கிறதான மோட்ச பதத்தை எடுத்து செல்லும். ஹவவர் அந்த ஒரு நிலை போய் சேர்ற வரையில் நமக்கு சில பேருடைய உதவி எல்லாம் தேவை. ரஜோ குணத்துடைய உதவி தேவை, தமோ குணத்துடைய உதவி தேவை. 2 லெசன் நம்ம கத்துப்போம்.
ஒண்ணு ஓங்கி ஒண்ணு விட்டா எப்படி வலிக்கும், எப்படி நம்ம ஆளுகளை ஏமாத்துவா, எப்படி ஏமாற்ற மாட்டா, இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். 2, ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம பந்தனஸ்தனாக இருக்கக்கூடாது. யாருக்கானாலும் பெரிய பந்தம் உலகத்தில் எதுனா ஆசை, பாசம். பாசம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் உண்டு, கயிறுங்கிறதான அர்த்தம் இருக்கு. சோ கயிறு அளவுக்கு பந்திக்கப்படக்கூடியது இந்த ஆசையும் பாசங்களும். அதையும் லிமிட்டுக்கு மேல் நம்பாத. உன்னை கட்டி போட்டு துவம்சம் பண்ணுமே தவிர, அதுவும் அடி இடி கொண்டதுக்கு அப்புறம் வர கட்டி போடுவான். சாதாரணமா கட்டி போட்டா பரவாயில்ல, அதுக்கு அப்புறமா இருக்கிறது 3வதுன்றதான இந்த ரஜோ தமஸ் விட்டு அப்புறமா சத்துவ குணத்தை சேருது. சத்துவமானாலும் வழிகாட்டி கொடுக்கும், கொஞ்சம் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஆனா அந்த இடத்துக்கு வர முடியாது. என்ன இவன் அதுக்கும் வரதுக்கு அளவு இல்லை. ஏன்னா அதுக்கு மேல்பட்ட ஒரு நிலை, முக்குணங்களுக்கு மேல்பட்டதான திரிகுணாதீதமாக இருக்கக்கூடியதான நிலைதான் பரமாத்ம சைதன்யம். அந்த சைதன்ய வடிவத்தை ஒவ்வொரு சீடனும் ரியலைஸ் பண்ணணும். உட்கார்ந்து தவம் பண்ணி தான் அடைய முடியும். தபசுங்கிற ஒரே ஜென்மத்தில் அடையக்கூடியதான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இது. சோ சில ஜென்மாக்கள்ல பஜனை வேதாந்தம் நடக்க வேண்டியிருக்கு. ஓகே, இன்னொரு ஜென்மாவில் கொஞ்சம் பக்தி சாதனை எல்லாம் பண்ண தோணும். இன்னொரு ஜென்மாவில் கொஞ்சம் யோகம் எல்லாம் பண்ணி கொஞ்சம் அடக்க ஒதுக்கமா இருக்க தோணும், டிசிப்ளின் கொண்டு வர தோணும். இப்படி படிப்படியா பல ஜென்மாக்கள் ஆனதுக்கு அப்புறமா தான் கடைசியில ஒரு ஜென்மா நம்மளால உட்காந்து வைக்க முடியும். நம்ம உடம்ப பார்த்திருக்க நிறைய பேருக்கு உட்கார கூட முடியாது. உடம்புனால உட்கார முடியாதுல்ல, மைண்ட் இருக்காது. டக்குன்னு ஒரு அருவருப்பு வந்துடும். என்ன உட்கார்ந்து தூக்கி போட வேண்டி இருக்கு. அப்புறம் மனசு சொல்லும், இது என்ன எல்லாமே காட்டி கூட்டுறா போறீங்க பாருங்க, இதெல்லாம் பக்தியா வேதாளமா வேதாளமா அப்படின்னு தோணும். இப்படி ஒண்ணு நமக்குள்ளே கான்ட்ரடிக்ஷன் பண்ணி 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 என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கிளாரிட்டியோட குவாலிட்டி வில் ரெடியூஸ் ஃபர்தர். சோ அடங்கி ஒதுக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து சத்கதா சிரவணம் பண்ணி அதை மனசுக்குள்ள எடுத்துட்டு மனத்தியானம் பண்ணி அதில் இருந்து கிடைக்கக்கூடியதான ஜிஸ்ட், அதுதான் நம்மளுடைய அறிவு. அந்த அறிவு தான் ஒரு மனுஷனுக்கு எப்படியெல்லாம் அவன் சாப்பாடு இல்லாம வாழ முடியாது அல்லவா. எல்லாருக்கும் உலகத்துல அத்தனை ஜீவராசிகளுக்கு சாப்பாடு தேவை. எப்பேற்பட்டதான சாப்பாடு தேவைங்கிறது முக்கியம். ஒண்ணு நல்லா ஐயராக தச்சு மம்மும் தயிர் சாதம், புளியோதரை, பொங்கல், வடை, இட்லி, சாம்பார், அப்படி இப்படிட்டு வகை வகையா போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட்டு. இதெல்லாம் வயர் இருப்போம். சில பேருக்கு ஒண்ணு சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, 7 மணி நேரம் கண்டினியூஸா தெளிவா பார்த்தா போதும், பசிக்கவே தெரியாது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சில பேருக்கு பாலிடிக்ஸ் பேசினா போதும், 22 மணி நேரம் காசிக்கு போயிட்டு வரைக்கும் பேசினாலும் முடியாது. அடுத்த எலெக்ஷன் யாரு ஒரு சின்ன கேள்வி காட்டா போதும், அவ்வளவுதான். there is no end to it. பசிக்கவே தெரியாது அவனுக்கு, ஃபுல் அவனுக்கு கவலையே இல்லை. சில பேர் டிராவல் பண்ணிட்டே இருப்பா, பசிக்கவே தெரியாது, ஒண்ணுமே வேண்டாம் அவனுக்கு. சில ஊரிண்டே இருப்பா, அவருக்கு ஒண்ணுமே வேண்டாம். சில பேர் வெறும் டீ மட்டும் குடிச்சா போதும், ஒண்ணும் சாப்பிட வேண்டாம், அப்படியே இருந்துப்பா. சில பேர் காஃபி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிட்டாச்சுன்னா வயிறு ரொம்பிடும், கவலை இல்லை. சேம் வே ஒரு பக்தனுக்கு பூஜை பண்றதுனால வயிறு நிறையும், பசி எடுக்காது, சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்காது. சில பேருக்கு படிப்புனால நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஆகட்டும், புராணங்கள் ஆகட்டும், இல்ல வேத சம்ஹிதங்கள் ஆகட்டும், ஏதோ ஒண்ணு படிக்கிற நேரத்தை படிச்சுட்டே இருப்பா. அவனுக்கு எத்தனை மணி நேரமானும் பசி இல்லை, தூக்கம் இல்லை, தாகம் இல்லை, எந்த ஒரு விசாரம் இல்லை. பாருங்க, திஸ் இஸ் அ ரியாலிட்டி ஆஃப் லைஃப். சாப்பாடுங்கிறது அன்னத்தை சாப்பிட்டு மட்டும்தான் வயிறு ரொப்பணுங்கிறதான அவசியம் இல்லை. பக்தியினாலையும் வயிறு ரொப்பலாம், அறிவுண்டும் வயிறு ரொப்பலாம், சரியான உணவு சாப்பாடு சாப்பிட்டும் வயிறு ரொப்பலாம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜென்மாவில் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட் அமையும். சோ மகான்களுக்கு அறிவை உண்ணுவதுதான் சரியான உணவு. சாதா ஜனங்களுக்கு நிறைய நல்ல ஹெவி வெயிட் ஐட்டங்களை உள்ள போட்டு ரொப்புறது தான் அவங்களுடைய உணவு.
இந்த ரெண்டு வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமானா அறிவை உண்டு எப்படி வாழலாம், அறிவை உண்டு அறுவழியாக நம்மளுடைய எப்படி நர்ச்சர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய 3 விதமான நர்ச்சரிங் இருக்கு. 2 ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒன்னு உடம்பு, ஒன்னு மனம், அடுத்தது ஆத்மா. இந்த 3 வளர்க்கக்கூடியதான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. ஜீவனுக்கு வேற ஏதாவது ஒரு உடம்பை செலக்ட் பண்ணி இருக்கிறான். இப்போ நமக்கே தெரியும் நல்ல ரொம்ப சௌக்கியமா இருக்கா, எந்த நோய் நொடி ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சௌக்கியமா இருக்கா அப்படின்னா ஏன் இந்த ஜீவனுக்கு அந்த உடம்புல போய் உட்கார்ந்து இருக்க கூடாது? அந்த உடம்பு கிடைச்சிருந்தா அந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருக்காரு. சோ இது என்ன இண்டிகேட் பண்றது அப்படின்னா ஜீவனுக்கு சில நிகழ்ச்சிகள் வழியாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணித்தான் ஃபர்தர் அவனுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் தன்னுடைய பிளான். இதுதான் இந்த உபனிஷத் வசனங்கள்லையும் வேதாந்தத்திலையும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு முக்கியமான செய்தி. 498வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க பார்ப்போம். ஆரோபிதம் நாஸ்ரயதூஷகம் பவேத் கதாபி மூடைர்மதிதோஷதூஷிதைः நார்த்வீகரோத்யுஷர பூமிபாகம் மரீச்சிகாவாரி மகாப்ரவாஹா. பரபிரம்மத்துக்கு எந்த விதமான பேதங்களும் இல்லை. எப்பவும் ஒரே நிலை, நிலை மாறாத நிலை, அதுதான் பரபிரம்மத்தினுடைய நிலை. சோ பேதங்கள் இல்லாத எனக்கு ஸ்தூல சூக்ஷ்மாதி பாவங்களால கல்பிக்கப்படுறார்கள். யாரு? ஸ்தூலம் சூக்ஷ்மம் பரம் என்பதான 3 நிலையை உடம்ப எனக்கு கொடுத்திருக்கா. யாருக்கு? இந்த ஜீவனுக்கு. ஜீவனுக்கு இந்த 3 தேவையும் இல்லை. எட் நம்மளுடைய எஜுகேஷன் பர்பஸுக்காக நாம் அதை கொடுத்து வச்சிருக்கோம். பாருங்க, ஸ்தூலம் சூக்ஷ்மம் பரம். உங்களுக்கு என்ன புரிஞ்சதுல இருந்து? ஸ்தூலம் சூக்ஷ்மம் பரங்கிறதானது ஐ நீட் சயின்டிபிக் physics or chemistry explanation. என்ன புரியுறது? ஸ்தூலம் சூக்ஷ்மம் பரம். பாடி ஸ்தூலம் சூக்ஷ்மம் பரம் அப்படின்னா ஒரு ஒரு வேலையில என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நாட் இந்த நார்மல் எக்ஸ்பிளனேஷன்ல விடுவோம், அதுவும் தேவை. அப்ப சூக்ஷ்ம ஆப்ஜெக்ட் லெஸ்ஸா பேசிக் கான்செப்ட் என்ன சொல்லி வருது அப்படின்னா ஸ்தூலம்ங்கிறது வந்துட்டு பெரிய ஒரு மாஸ், ஒரு டான்ஜிபிள் ஹெவி ஸ்பேஸ் கன்சியூம்டு. அதை விட சட்டில் பொசிஷன் சூக்ஷ்மம், அதை விட சட்டில் பொசிஷன் பரம். சோ ஒரு குழந்தைக்கு ஏ பி சி டி சொல்லி கொடுக்கிற நேரத்துல என்ன சொல்லி கொடுக்கறா? ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் சொல்லி கொடுக்கறாள் அல்லவா? அந்த ஏ வந்துட்டு சொன்னா மட்டும் போறாது, அதை 3 கோடு போட்டு காட்டி கொடுக்கறாரு. இப்படி ஒரு கோடு கோடு, இப்படி ஒரு கோடு கோடு, நடுவே ஒரு கோடு கோடு, அப்பதான் அது ஏ ஆச்சு. 1 2 மட்டும் போட்டா ஏ ஆயிடாது. அத மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி கொடுத்து அந்த அந்த குழந்தையோட மைண்ட்ல வந்துட்டு ஏனா இப்படிதான் இருக்கு, பினா இப்படிதான் இருக்கு, சினா இப்படிதான் இருக்கு அப்படின்னு இன்கல்கேட் பண்ணி விடுறா அல்லவா? அத மாதிரி ஆன்மீக தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல உன்னுடைய உடம்பு டான்ஜிபிள், பார்க்கலாம், டச் பண்ணலாம், ஹார்ட்வேர் ஐட்டம். இனி ஒண்ணு தொட முடியாத ஒரு ஐட்டம் இருக்கு நமக்குள்ள. என்னது? ஜீவன் என்றதான சூக்ஷ்ம தத்துவம். நம்மளால தொட முடியாது, ஆனா நமக்கு அறிவுனால தெரிஞ்சுக்க முடியும் நமக்கு இருக்கு இல்லை அப்படி. இனிமே இந்த ஸ்தூலமும் சூக்ஷ்மம் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது, ஆனா அது ஸ்டில் எக்ஸிஸ்ட். எப்போ? சுசுப்தி என்றதான நட்டநடு தூக்கத்துல we are still alive but we dead.
நம்ம உயிரோடு இருக்கோம், ஆனா இறந்தும் போயிருக்கோம். உயிரோடு இருக்கோங்கிறதுக்கு ஆதாரம் மறுநாளைக்கு காலையில தூங்கி எழுந்திருக்கிறோம் டயத்துக்கு. தூங்கி எழுந்திருக்க எதனால முடிஞ்சது? அது வரைக்கும் இறந்து போவாதனால. So that means we were alive. புரியுதா? இந்த ஸ்டேஜோடைய மகத்மா இருக்கு. சோ ரொம்ப ஹெவியானது லைட் ஆகுது, லைட்டஸ்ட் ஆகுது. ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம். இது வேதாந்திக் அப்ரோச் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். சோ அத மாதிரி மனிதர்கள் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம், புராணங்கள்ல, கதைகள்ல, நிறைய இடங்கள்ல லலிதா சஹஸ்ரநாமத்திலே சொல்றதே ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம் என்றதான 3 தேகங்கள் இருக்கு சக்திக்கு அப்படின்னு. எதுக்கு சொல்லிட்டு வந்த அப்படின்னா, இந்த கோடு போட்டு இந்த லெப்பிய எழுதி காமிச்சு பழக்கப்படுத்துற மாதிரி முதல்ல நாம் நம்மளை தெரிஞ்சுக்கிறது. இந்த உடம்ப, பிசிக்கல் பாடியை, இதனுடைய கம்ஃபர்ட், இதனுடைய கெப்பாசிட்டி, இதனுடைய லிமிடேஷன்ஸ் எல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஜீவனை புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. இந்த ஜீவன் ஒரு நாளைக்கு சிம்பிளா உட்கார்ந்து கொஸ்டின் கேட்கறது, ஹே ஜீவன், நீ எத்தனை உடம்புல இது மாதிரி உட்கார்ந்து இருக்க இந்த பாஸ்ட்? Do you remember? Or where were you in the past? அந்த ஜென்மாவில் எங்க இருந்திருக்க? நீ எதெல்லாம் ஊர்ல இருந்திருக்க? எந்தெந்த டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட் டிராவல் பண்ணியிருக்க? எந்தெந்த டைப் ஆஃப் ஆஃபீஸ் ஸ்டே பண்ணியிருக்க? என்னென்ன ஃபுட் சாப்பிட்டு இருக்க? நீ எங்கெல்லாம் நல்லது பண்ணியிருக்க, எங்கெல்லாம் திருடி இருக்க, எங்கெல்லாம் பொய் சொல்லியிருக்க? இது மாதிரி எல்லாத்தையும் நிதானமா உட்காந்து கேட்க ஆரம்பிச்சா மனசு அடங்கும். நம்ம சொல்லற லாங்குவேஜ் அதுக்கு புரிஞ்சு இட் வில் ஸ்டார்ட் லிசனிங் டு அஸ். நிறைய மகான்கள் அதுதான் சொல்லி கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் யூ ட்ரை டு லிசன் யுவர் இன்னர் வாய்ஸ், இன்னர் ஃபீலிங், அந்த இன்னர்னஸ் இன்ட்ரோவர்டா பாக்குறது. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்காயே நமஹ. உள்ள பாக்குறது ரொம்ப ஈஸி than the outside one. சோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதான மகத்துவத்துல இந்த ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்ம லெவல் அடைவாய், சூக்ஷ்மத்திலிருந்து பரம் என்றதான நிலை ஏற்படும் உனக்கு. இது நித்தியம் 24/7 அனுபவிச்சுட்டே தான் இருக்கும். சோ சாஸ்திரத்துல சூழ சூக்ஷ்மம் பர சொல்லியிருக்கே அப்படின்னா எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்காக மட்டும்தான். இட்ஸ் ஒன்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ஒரு தடவை அண்டர்ஸ்டுட் ஆயிடுது வச்சுக்கோளேன், தேவையில்லை. எந்த குழந்தைகளும் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வந்து கொடுத்துன்னா அந்த புஸ்தகத்தை மதிக்க மாட்டான். யார் எடுத்து வச்சு தலையில வச்சு போய் பண்றது கிடையாது. அது செல்ஃபில் இருக்கிறதுல ரத்திக்கு போயிருக்கும். ஆமா அல்லவா? திஸ் இஸ் a fact. Why? இதுக்கு அவ்வளவுதான் been achieved. அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அந்த பேக் லெவலில் தூக்கி நடந்தா அவ்வளவுதான். புரியுதா? சேம் வே நாமளும் ஒரு லெவல் கிராஸ் பண்ணி இன்னொரு லெவலுக்கு போறத பின்னாடி இருக்கிறதுல பார்த்துட்டு இருக்க கூடாது. நல்லா உதவி தள்ளிவிடணும். அது அத்தனை ஜென்மா லேட் ஆயிடும் போய் ரீச் பண்றதுக்கு, டெஸ்டினேஷன் ரீச் பண்றதுக்கு. அவ்வளவு ஜென்மா வேஸ்டா போயிடும். திரும்பி ஜென்மா எடுக்கணும். அந்த ஒரு கான்செப்ட் தான் சொல்றா. பேதங்கள் இல்லாத எனக்கு ஸ்தூல சூக்ஷ்மாபி பாவங்கள் எல்லாம் என் மேல கல்பிக்கப்பட்டு, கல்பிதம் அப்படின்னா சொல்லப்பட்டு, அதனால எனக்கு எந்த விதமான தோஷமும் வராது, நடக்காது. அப்படி ஜீவன் சொல்றது, நீ என்ன ஸ்தூலம் கூப்பிடு, சூக்ஷ்மம் கூப்பிடு, பரம் கூப்பிடு, என்ன வேணா கூப்பிட்டுக்கோ, என்ன வேணா பாவங்களை மேல வச்சு மண்டையை வச்சு கட்டிக்கோ. நோபடி கேன் டச் மீ, நோபடி கேன் புட் இட் ஆன் மை ஹெட். ஐ ஆம் ஃப்ரீ. மேக்சிமம் சுதந்திரம் இருக்கக்கூடியதான ஒரு பொருள் தான். நீங்க என்னெல்லாம் யாரெல்லாம் சொன்னாலும் இட் வில் நாட் எஃபெக்ட் மீ. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் ஆஃப் பிரம்மத்தை ரியலைஸ் பண்ணினதான ஒரு மகான் தெரிகின்ற விஷயம் இது. சப்போஸ் யாராவது எல்லாம் கல்பிதம் பண்ணினா அப்படின்னா அது அவங்களுடைய முட்டாள்தனம். அப்படிங்கிற மூடகா அவங்களுடைய முட்டாள்தனம் தானே தவிர இட் இஸ் நாட் கோயிங் டு எஃபெக்ட் மீ. எப்படின்னா மிருகதிருஷ்ணா ஜலம் அப்படின்னு பேரு. இந்த மிராஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோட்ல தண்ணி இருக்கிற மாதிரி தோணும் வண்டி ஓட்டிட்டு போற டைம்ல. பக்கத்துல போனா ஒண்ணுமே இல்லை, பாலைவன மாட்டமா இருக்கு. தண்ணி இருக்கிற மாதிரி தோணும், ஒண்ணுமே இல்லை.
அத மாதிரி தான் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு, அங்க போனா தண்ணின்னு கிடையாது அந்த இடத்துல. அதுதான் மிருகதிருஷ்ணா ஜலம். அதனால டெசர்ட்டா இருக்கக்கூடியதான ஒரு இடத்த யாராவது தண்ணியை தெளிச்சு கிருஷி பண்ண முடியுமா? அதை நம்பி வச்சிருந்து முடியவே முடியாது. சோ ஸ்தூலாதி கல்பனா, ஸ்தூல சூக்ஷ்ம பரம் என்றதான கல்பனைகள் எல்லாமே, இமேஜினேஷன்ஸ் எல்லாமே எந்த விதத்திலையும் எனக்கு பேதத்தை உண்டு பண்ணாது. ஐ ஆம் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், ரீமெயின் சேம். இந்த ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒரு சிலையை உருவாக்கி ஒரு கோவிலுங்கிறதான ஒரு எனர்ஜி ஃபீல்ட கண்டுபிடிச்சு அங்க எரெக்ட் பண்ணிட்டான். there is no change, nobody can move. I am here always. இங்க எத்தனை கிராமத்தை எத்தனை பேர் பிறந்து வளர்ந்து இறந்து போனாலும் I will remain. அந்த கான்ஸ்டன்ட், இந்த பரபிரம்ங்கிறது வந்துட்டு மூவபிள் அல்ல, இட் இஸ் a static. ஒரே இடத்துல எத்தனை ஜென்மா எடுத்து வந்தாலும் யூ கேன் see me here itself. 2, எதுக்காக இத்தனை கோவில்கள்? why especially in பாரதத்தில் மட்டும் மற்ற இடங்கள் இல்லாதது? பாரதத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் எல்லாருமே பை டிஃபால்ட் எல்லாருமே புண்ணிய ஜனங்கள். எக்கச்சக்கமான புண்ணியம் பண்ணி நிர்மல ஆத்மா என்றதான ஒரு நிலை அடைந்தவர்களுக்கு தான் பாரத பூமியில என்ட்ரி கிடைக்கும். சயின்டிபிக்கா இட் வில் பி ப்ரூவ்ட் வெரி சூன். ஜஸ்ட் வாட்ச். ஜீவனுக்கு ஒரு ஒவ்வொரு ஊர்ல இருந்து போறோம். ஏன் புண்ணியாத்மாக்கள் எப்பவும் ரொம்ப பயப்படுறா அப்படின்னா, புண்ணிய கஷேத்திரத்துல மரணம் கிடைக்கலாம். அவ பிறக்கிறது எங்க ஒண்ணு ஆகல, தே ஆர் நாட் பவுதர். பிளைட்ல பிறந்து கூட யாரு வேணா சர்டிபிகேட் கொடுத்துட்டு கவலை இல்லை. இறந்து போறது தே வாண்ட் டு பி இன் மோஸ்ட் புண்ணிய கஷேத்திரத்துல இருக்கு. அவார்டு பெரிய ரொம்ப பெரிய கொள்கை அது. எத்தனை பேர் ஆதிசங்கர் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவருக்கு காசி ராமேஸ்வரம் என் கடை தேவையில்லை எப்படி பாருங்க. எத்தனை பெரிய மகானவான கூப்பிட்டு வாங்க. இது ரியலைஸ்டு சோல் எப்படின்னு பூலோகத்துல வாடுறவங்களை கூப்பிட்டு வேணா கேட்டு பாருங்கோ, தேவில் செய்தி. காரணம், ஜீவன் நம்ம கண்ட்ரோல் அல்ல இருக்கு. உடம்பு நம்ம கண்ட்ரோல் இருக்கு. சம் எக்ஸ்டென்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, உட்காரலாம், பெயின் போயிடுது, நிக்கலாம். இட்ஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட். ஜீவன் அப்படி இல்லை, அனுப்போ எனக்கு உடம்பு பிடிக்கல, ஒன்னையும் பிடிக்கல, ஜீவன் போயிடுவாங்க அப்படின்னா போவாரு. புரியுறதா? சோ எந்த இடத்துல இது இறந்து போறதோ அதுக்கு பக்கத்துல ஒரு கர்டன் விழுந்துடும். இந்த ஜீவனுக்கு திரும்ப இன்னொரு ஊர்ல போய் பிறக்கணும்னு ஆசைப்பட்டா போக முடியாது. அதுக்கு விசா இருக்கு. பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க தவறி போயிருக்கா, ரொம்ப பெரிய தவறி போயிருக்கா. சொல்லி பார்த்தா அப்போ மனுஷன் ஒன்று இருந்தா இருக்கும். அப்படிதான் எந்த ஊர்ல இருந்தாலும் பயபக்திங்கிறது போகாது. அது டிஎன்ஏ பொறுத்தது. புரியாதா? அது டிஎன்ஏ பொறுத்தது. அது விட்டு போகாது. நம்ம ஃபாலோ பண்றதான ஒரு ரூட்டை தப்பி இன்னொரு ரூட்டுக்கு போயிடுவோம். அவ்வளவுதான். ஒரு வேர்டு ரெஸ்டால்ட்ருமே. நான் எதுக்கு சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, இந்த பேத பாவங்களுடைய இந்த ஸ்தூல சூக்ஷ்மாதி பாவனையில வரக்கூடியதான வித்தியாசம் சொல்றேன். அதுக்கு தான் நிறைய பேருக்கு குளிக்கிற நேரத்தில் இறந்து போறதுக்கு யோகம் உண்டு. தண்ணி காலில் இருந்து தலை வரைக்கும் விட்டுட்டு வரணும். தலையிலிருந்து காலுக்கு விட்டா சம்டைம்ஸ் அடிச்சு போற மாதிரி அடிச்சு போகும். நிறைய கேஸ் பாத்ரூம் தான் போயிருக்கும். இந்த ஊர்ல வேணா பாருங்க. இந்த ஊர்ல இல்ல, எங்கேயுமே ஜனம் இல்ல. அதுக்கு நம்ம ஊர்ல குளத்துல குளிக்கிற சம்பிரதாயத்தை கொண்டு வந்தா. குளத்துல குளிக்கிறது தலைய ஜம்ப் பண்றது ரேரா பசங்க. அது காலையில ஜம்ப் பண்ண மாட்டாங்க, குளிரும். ஈவினிங் வாட்டர்ல நம்ம ஜம்ப் பண்ணுவா. குளிக்கிற நேரத்துல பாதத்தை முதல்ல நனைய வைப்பான். முதல்ல படிப்படியா ஈரமாயிட்டே வரும் உடம்புல. இங்க இருந்து இங்கே நேரம் அப்படி ஈரமாயிடும். கையில அது வரைக்கும் இங்க வந்து நிறுத்திடும். அப்புறம் ஃபுல்லா ஒரு மூச்செல்லாம் எடுத்து சில பேர் என்னெல்லாமோ பண்ணிடுவாங்க. மூக்க அவனோடதான் மூக்கு இருந்தா கூட என்னெல்லாமோ பண்ணிடுவா. போட்ட ஒன்னும் அப்படியே போயிடாது. தண்ணி இருந்தாலும் ஒரு பயம் ஒரு வாழை போயிட்டாரு போல கிடைக்குவா கிடைக்கும். சோ என்னத்தை எல்லாமோ பண்ணிட்டு அப்புறமா கடைசியில முங்குவ.
இதனால ரொம்ப ஹெல்த் கிடைக்கும். நீங்க கால் போனதுல கூட சொன்னேன், காலில் தண்ணி விட்டெல்லாம் காது வழியாக சூடு வாயு வெளியில வருது. இம்மிடியா பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் சயின்டிபிக்கா தெரிஞ்சுக்கணுமா, இந்த ஒரு குச்சி இருக்க போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தெர்மோமீட்டரா, இந்த பண்டாயிரத்தை முதல்ல சொல்லி குளிக்கிட்டு போறதுக்கு முன்னாடி இதை போட்டு பார்த்து நம்பர் எடுத்து வச்சுக்கிறது. ஓகே, அப்புறமா காலில் தண்ணி விட்டுட்டு திருப்பி சொல்லி பாக்குறது, டக்குன்னு 2 டிகிரி மேல போயிருக்கும். புரியுதா? ஒவ்வொரு தடவை ஆளுகள் எல்லாம் வெளியே போயிட்டு வந்தா வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி பாதத்துல தண்ணி விட்டதுக்கு அப்புறம் உள்ளவர் சொல்லுவார், இந்த துர்வாயுக்கள் காது வழியாத்தான் எல்லாம் வெளியில எக்ஸிட் ஆயிடும். தெரிஞ்சா? இந்த கர்ண பிசாச்சினிங்கிறதான ஒரு யோகம் இருக்கு, பிசாச்சினி யோகம். அது மந்திரம் ஜபம் பண்ணி காது உட்காந்து சொல்லி தண்டே இருக்கும். காது வழியா நிறைய துர்வாயுக்கள் வேகம் ஃபாஸ்டா டிராவல் பண்றது. 49 வாயுக்கள் இருக்கு. முக்கியமாக 49 வாயுக்கள் நமக்கு மட்டுமல்ல ஹெல்ப்ஃபுல், இந்த பிரபஞ்சத்துக்கே இருக்கு. ஆனா அந்த பிரபஞ்சத்து ரொம்ப முக்கியமான நவகிரகங்கள் 7 கிரகங்கள். இந்த 7 கிரகங்களை 7 வாயு தான் கண்ட்ரோல் பண்றது. இந்த அத்தனை கிரகங்கள் அந்தந்த இடத்துல உட்கார்ந்து சுத்தின்னு இருக்கிறதுக்கு 7 பேர் தான் ரீசன். சப்த வாயு. 49 வாயுக்கள் இருந்தா கூட இந்த பிரம்மாண்டத்துல 7 வாயுக்கள் தான் இந்த அத்தனை கோலங்களையும் கண்ட்ரோல் பண்றது. ஒரு பிரமாதமான மகத்துவம் அது. அந்த 7க்கு அவ்வளவு மகத்துவம் கொடுத்திருக்கா. நமக்கு வந்த சப்த கோத்திரங்கள், சப்த பிதர்கள், சப்த கன்யா, சப்த மாதர்கள், சப்த நதி, சப்த வர்க்கம், சப்த ரிஷிகள், நிறைய இஷ்யூஸ் இருக்கு. சோ எதுக்கு சொல்லிட்டு வர அப்படின்னா, படிப்படியாக தண்ணி விட்டு வர டைம்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, துர்வாயுக்கள் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஓகே. சோ மனிதன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு அனுபவத்தை அடையறான். அந்த அனுபவம் எப்பவுமே அவனுக்கு நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போறதுக்கு, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையறது. பாரத்லயே நிறைய கோவில் இருக்கிறதுக்கான ரீசன் பாரத நிறைய புண்ணியாத்மாக்கள் இருக்கா. நான் முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு, புண்ணியாத்மாக்களின் மகத்துவம் என்னன்னா, தே கேன் see inner than outer. புரியுறதா? பிரபஞ்சத்துல நிறைய எனர்ஜி ஃபீல்ட்ஸ் இருக்கு. இப்ப இவங்களுக்கு எங்க முக்கியமான சில இடங்கள்லாம் கீழே ஹோல் போட்டான்னா அவளுக்கு ஆயில் கிடைக்கும், சில பேருக்கு சொர்ணம் கிடைக்கும். இதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எங்க இருக்கோ அவங்களுக்கு ஆயில் கிடைக்கும், டைமண்ட் கிடைக்கும், கோல்டு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு செயின் ஆஃப் ஃபேமிலி. பாரத தேசத்துல என்ன இருக்கு அப்படின்னா, திவ்ய சைதன்யங்கள் அங்கங்க விட்டு போயிருக்கு. நிறைய மகான்கள் இருந்து மெடிடேட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிருக்கிறதான சைதன்யம் எப்படி இருக்கும் தெரியுமா? பரமேஸ்வரன் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்குமா அவருடைய சிவராத்திர தர்சனம் காட்டி கொடுக்கிறார். சைதன்ய வடிவத்தை காட்டி கொடுக்கிறார். அக்னி பிம்பம் சிவலிங்கம் ஆட்டமா கீழே மேல வரைக்கும் ஒரு பிம்பம் போயிட்டு இருக்கும். இது பாரதத்துல நிறைய பில்லர்ஸ் கீழிருந்து மேல தூக்கிறதுக்கு பதிலா மேல இருந்து கீழுக்கு தொங்கிட்டு இருக்கிறதான பில்லர்ஸ் இருக்கு. இந்த ஷாப்பிங் மால்ஸ்ல போனீங்கன்னா ஹேங்கிங் பேனர் பார்ப்பீங்க, நீளமா நிறைய போட்டு வச்சிருக்கோம். அத மாதிரி இந்த பாரத தேசத்தை ஒட்டி நிறைய பில்லர் லெவல்ல இப்படி பெருசா திவ்ய சைதன்யங்கள் எல்லாம். அந்த சைதன்யங்கள் ரொம்ப அதிகமாகிற டைம்ல பூமியில சொர்க்கு உள்ள போயிடும். அப்படி அந்த இடத்துல உள்ள போனதும் என்ன பண்ணுனா, பூமியில் இருக்கிறதான மாயா தத்துவம் பூமியினுடைய அந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணும்னா அதை க்ளோஸ் பண்ணிடும். இந்த சைதன்யம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் இந்த சைதன்யம் இருக்கோ அதை ஸ்பாட் பண்ணக்கூடியதான திறமை சில மகான்களுக்கு உண்டு. சில மகான்களுக்கு உண்டு. நீங்க சில வீட்டுக்குள்ளேயே காலத்துக்கு வச்செல்லாம் டக்குன்னு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ஒரு வைப்ரேஷன் வரும் உங்களுக்கு. இது நல்ல வீடு, கெட்ட வீடு, இங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, இங்க வாஸ்து சரி இல்லை, இல்லை நாங்க துர்வாயு இருக்கு, இங்க எனர்ஜி லெவல் ஃபீல்ட் இஸ் நாட் கரெக்ட், அப்படி இப்படி சம்திங் யூ வில் கெட் ஒரு இண்டிகேஷன். சாதா மனிதனுக்கு கிடைக்கக்கூடியதாக ஒரு இண்டிகேஷன். நவ்
சோ சாதாரண ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதான ஒரு இண்டிகேஷன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்களுக்கு எப்படி ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அங்க என்ன இருக்கு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல்டு இருக்கு. சோ நிறைய நமக்கு ஃபீல்டு பூரா எனர்ஜி அங்கங்க போட்டு போயிருக்கா. இதுக்கு 108 சக்தி பீடம், 51 சக்தி பீடம், இன்னொன்னு வரும்னு சொல்லுவாங்க. சக்தி இருக்கிற பீடம் இது பார்வதி தேவியினுடைய உடம்ப கட் பண்ணி போட்டதுன்னு ஒரு புராணங்கள கதை. தாக்ஷாயணி தேவியினுடைய சரீர சேதங்கள் ஒவ்வொரு இடத்துல விழுந்தது ஒவ்வொரு சக்தியா இருக்கு அப்படி இப்படிட்டு அது வரும் இல்ல. திஸ் வாட் இட் இஸ். இந்த திவ்ய சைதன்யங்கள் இப்படி நிறைய பாரத தேசத்துல ஜஸ்ட் பிக் கியூ பெரிய லிஸ்ட் கொடுத்து வச்சிருக்கா பெரிய 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 மகான்கள் கிட்ட. எப்படியாவது எனக்கு ஒரு ஜென்மா வாங்க கூடு, மிச்சம் நான் பாத்துக்கிறேன். யூஎஸ் விசா கியூ நிக்கிற பத்தல கான்செப்ட் முன்னாடி 3 நாள் 4 நாள் வேணும் நிற்பார். திருப்பதியில 2 மணி நேரத்துக்கு மேல முன்னா பகவானே படிக்க ஆரம்பிச்சிடுவார். பாழாப்பார பகவான் இங்கே உட்கார கிடைச்சது அப்படின்ட்டு. சோ எதுக்கு சொல்றோம் அப்படின்னா எனர்ஜி ஃபீல்டு நிறைய தங்கி கிடக்குறது நம்ம பாரத தேசத்துல. இந்த சைதன்யத்தை எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சைதன்யத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. சில ஜனங்கள் சில கிரகங்கள்ல பிறவி எடுக்கிறதுனாலேயே ஒரு பெரிய மகத்தரமான உன்னதமான வாழ்க்கை அமையும். சில பேர் ஜோதிஷாஸ்திரத்தில் சொல்றது சூதிகா கிரகத்தினுடைய மகத்துவம் என்னவோ அதை பொறுத்து இருக்கு நீ எப்படி எல்லாம் வருவாய் அப்படின்னு. சூதிகா கிரகம்னா பிரசவ கிரகம். இந்த சைதன்யம் எல்லாம் நம்ம கையிலிருந்து விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மகான்கள் என்ன பண்ணானா அங்க ஆகம விதிப்படி அந்த சைதன்யத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்காக இந்த சைதன்யம் டிப்ளீட் ஆகக்கூடாது. நமக்கு எல்லாருக்கும் ஒரு சைதன்யம் இருக்கு. சைதன்யம் இஸ் கால்ட் டிஎன்ஏ. நம்ம டிஎன்ஏ இஸ் டிப்ளீட்டட் டுடே பிகாஸ் we are giving shake hand to so many people. We are eating the food from different plates. யாரெல்லாமோ சாப்பிட்ட பிளேட்ல நம்மளும் போய் சாப்பிட்டு வைக்கிறோம். There's a full of exchange of so many things. மனசா வாச்சா கர்மனா மெகா எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஹேப்பனிங். ஸோ நம்மளோட டிஎன்ஏ அந்த அளவுக்கு டிப்ளீட் ஆயிருக்கு. கன்சிஸ்டன்சி போய் கம்ப்ளீட்டா டிஸ்லொகேஷன் ஆயிடுது. இப்போ தயிர் இருக்கு இல்லவா, நல்ல சில் கிளைமேட் இருந்தா மட்டும்தான் வெண்ணெய் ஐடியா ஒட்டிட்டே இருக்கும். சூடு ஏற ஏற என்ன ஆயிடும், டிப்ளீட் ஆயிட்டது. தட் வில் ஸ்டார்ட் மெல்டிங் அண்ட் கம்ப்ளீட் டிஸ்லொகேஷன் ஆயிடும். அப்போ இந்த ஐட்டம் தோணுது, உங்களுக்கே தோணும், சந்தேகம் ஆயிடும் இந்த ஐட்டமா முன்னாடி அப்படி இருந்ததுன்னு. ஆமா இல்லவா, இட்ஸ் டிப்ளீஷன். நமக்கு இந்த 37 டிகிரி 37 டிகிரியில தான் எடுக்கிறோம். 10 நாளைக்கு ஃபீவர் போச்சு, 10 நாளைக்கு ஃபீவர் எல்லாம் இருந்தாலும் ப்ராப்ளம் என்ன, அந்த டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். சோ அந்த ஒரு நிலை பாரத தேசத்துல நிறைய இருக்கு. சோ மகான் என்ன பண்ணானா இந்த ஃபீல்ட் எல்லாம் கைவிட்டு போயிடக்கூடாது. இந்த ஃபீல்டு எவனாவது வீடு கட்டு வாழ்ந்தா வச்சுக்கலாம் பெரிய மகான் ஆயிடுவார். புரியுதா? சாத்தத்தில் லைன் போட்டுட்டா கோவில் சொத்தை திருடக்கூடாது, கோவில் சொத்தை நீங்க அனுபவிக்க கூடாது, கோவில் சொத்தை எந்த சைட்லயும் இருக்கக்கூடாது, நிறைய கண்டிஷன் they put it because to protect all this. அந்த மாதிரி நிறைய ஃபீல்டுகள் இருக்கு. இந்த வீடு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து ஜபம் பண்ணோம், மெடிடேட் பண்ண, என்ன எனர்ஜி ஃபீல்டு போட்டுருக்கு போந்துருமா? நம்ம தூக்கிட்டா போக முடியும்? எல்லாத்துக்குள்ளதானே இருக்கும். இது யாராருக்கெல்லாம் அப்சர்விங் கெப்பாசிட்டி இருக்கோ அவள் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு விடுவா. இது எலக்ட்ரானிக் ஒரு கிளாஸ் பிளேட், இது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும். இது மணல் தான் என்னுடைய பேசிக், சிலிக்கான் தான் என்னுடைய பேசிக் கண்டென்ட் இருக்கிறது. அதுக்கு அப்சர்விங் பவர் இருக்கு. ஈரப்பசை எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அதெல்லாம் அட்ராக்ட் பண்ணிக்கும். தட்ஸ் வை கிச்சன் வில் டேக் மேக்ஸிமம் போர்ஷன் ஆஃப் த ஹவுஸ்ல. கோவில் பகவான் பக்கத்துல எப்பவுமே ஒரு சொம்புல தண்ணி வச்சு வச்சிருக்கணும். என்ன இட் வில் அட்ராக்ட் திஸ் சைட். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கறது அந்த ப்ரொடெக்ஷனுக்காக. அதனாலதான் நிறைய இடங்கள்ல அவ கோவில் கட்டி வச்சுட்டா. சோ நோ ஒன் வில் கோ பிரேக். அங்க பிராண பிரதிஷ்டை பண்ணி வருவது பண்ணிட்டு அந்த எனர்ஜியை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு அண்ட் இட் வில் கிவ் அ லிங்க், சேட்டலைட் லிங்க். அதுக்குதான் கும்பாபிஷேகம்னு பேரு. அந்த கும்பத்துல அபிஷேகம் பண்றாளே, இட் வில் கெட் கனெக்டட் ஸ்ட்ரைட் அவே டு த மூர்த்தி. அந்த மூர்த்தி கல்லு, புத்தின கல்லு, பாழாப்பான கல்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகே, மினிமம் 10,000 15,000 இயர்ஸ் ஓல்டு கல்லா தான் இருக்கும். அது
பஞ்சபூதங்களுடைய ஃபுல் அமைப்பதில் வேணும், அந்த கல்லுல வேணும். அந்த கல்லை எடுத்து ஒரு சிலை பண்றதுக்கு முன்னாடி அந்த கல்லுக்கு மேல அந்த சிலை பண்ணக்கூடியவன் சிற்பி படுத்து தூங்கணும். புரியுதா? இன்னைக்கு நம்ம பாக்குற எல்லா கோயில இருக்கிறதான விக்கிரகங்களும் இதுக்கு முன்னாடி அந்த சிற்பி அதுல படுத்து தூங்கின கல்லுது. படுத்து அதுல தூங்கி அன்னைக்கு நைட்டு சூக்ஷ்ம ரூபத்துல என்ன வரைக்கும் தூங்கி சொப்னம் வந்து அந்த சொப்னத்துல மூர்த்தியினுடைய சயின்ஸ இல்ல அந்த மூர்த்தியினுடைய உருவத்தை காட்டி கொடுக்கறதோ அது கிறிஸ்டல் கிளியரா தெரியற வரைக்கும் அவன் அதுல படுத்துட்டான். யோக சித்தி இது விளையாடுறதுக்கு விளையாட முடியாது. சில்பசாஸ்திரங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய பரந்தத்துவம். ஒரு படம் இருக்கு, என்னப்பா அது, ஒரு மலையாளத்துல மோகன்லால் ஆக்ட் பண்ண ஒரு படம், சில்பியா, தேவசில்பி. ஐ திங்க் தேவசில்பி ஒரு கல்ச்சரையில அந்த படத்தை பாருங்க, சம்திங் வில் நோ அவுட் ஆஃப் சம் பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்காக படம் பார்க்காங்க, ஒரு சம்திங் வில் கெட் அ க்ளூ. சோ அது ஒரு பெரிய தபசு பண்ணித்தான் பண்ண முடியும். பிரம்மச்சாரிய அனுஷ்டானத்தோட விரதானுஷ்டானத்தோட ரொம்ப எப்படி இருப்பான்னு அந்த சிற்பிகளுடைய ராஜசில்பி. சோ தட் இஸ் ஹவ் தி எரெக்ட் பொசிஷன். அதே மாதிரி தந்திரி மந்திரம் ஜபம் பண்ணி சித்தி வந்தவனுக்கு தான் அந்த சைதன்யத்தை வந்து அந்த பிம்பத்துக்குள்ள இறக்க முடியும், அதுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண முடியும். அவரு எவ்வளவு நாளைக்கு விரதம் இருக்கணும் தெரியுமோ? அது ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆவாகனம் அந்த அந்த சைதன்யத்தை அதுல ஏற்கிறதுக்கு ஒவ்வொரு மூர்த்திக்கு விதம் விதமா சொல்லி இருக்கிற நிஷ்டை அனுஷ்டானம் பண்ணாதான் அது வேலை பண்ண முடியும். இட்ஸ் நாட் அலோ. இப்ப ஐயப்பனை வந்துட்டு ஆவாகனம் பண்ணி அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணோம்னா ஒன்லி பிரம்மச்சாரி அலோட். நோ அதர் தந்திரி கேன் டு. புரியுதா? அத மாதிரி நிறைய தத்துவங்கள். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்தூலம் சூக்ஷ்மம் பரங்கிறதெல்லாம் ஒரு லிமிட் வரைக்கும் நம்மளை வந்து ஒரு எஜுகேஷன் ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு வரப்படுது. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு we have to learn something better than this. இந்த எல்கேஜியோட ரொம்ப ஈஸியா இருக்கு வார்த்தைகள் எப்படி கஷ்டம் காட்டா எனக்கு எழுதிவிடலாம். இதே கண்டிருக்க முடியாது எப்பவுமே. தெரிஞ்ச காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் கம்மிங் லைஃப்ல அது மாதிரி. திருப்பிட்டணும் 499 முடிஞ்சது அல்ல, 498 முடிஞ்சது. 499 ஸ்லோகம். ஆகாசவல்லேப விதூர கோஹ ஆமாதித்யா வாக்பாஸ்ய விலக்ஷணோஹம் ஆஹார்யவன்னித்ய வினிஷ்டலோஹ அகம் போதிவத் பாரவிவர்ஜிதோஹம். நான் என்றால் இங்க இந்த ஜீவாத்மான ஒரு நிலை சீரனுக்கு. நான் ஆகாயத்தை போல எதுலையுமே ஒட்டிக்காம இருக்கிறது ஆகாயம். ஆகாயங்கிறது வந்துட்டு அது பூரா அப்படி பறந்து கிடக்கிறது. ரெண்டு இடத்துக்கு நடுவில் இருக்கிறதான் ஸ்பேசிஸ் ஆகாயம். க்ளோசஸ்ட் ஒன் இஸ் அந்தரிக்ஷம். இல்ல கொஞ்சம் நான் ஆகாயத்தை போல எதிலையுமே ஒட்டிக்காம நிசங்கனாக, சங்கனாக நிசங்கனாக எப்பவுமே விட்டு விலகி இருக்கிறேன். ஆதித்யனை போல சூரிய பகவானை போல பிரகாச வஸ்துக்கள் இருந்து விலகி உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதாவது பிரகாசம்ங்கிறது வந்து சூரியன் இன்னொரு சூரியனோட உதவி தேவையில்லை. சூரியனுக்கு சூரியன் சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடியவர். சோ எனக்கு வந்து இன்னொரு சூரியனுடைய உதவி தேவையில்லை. இன்னொரு சூரியன் இருந்தாலும் எந்த சூரியனை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம லெவலுக்கு அவ்வளவுதான் எட்டு 9 மணி 10 மணிக்கு அப்புறமாவே சில பேரால சூரியனை பார்க்க முடியாது. அதுக்காகவே மாத்தியானம் பண்றது விசேஷ முத்திரிகா அப்படின்னு கொடுத்திருக்கா.
இந்த முத்திரையில பாக்குறதுக்கு. இந்த முத்திரையில் இருக்கிற வேற மகத்துவம் உண்டு இதுல. இதுல சூரிய விசேஷ முத்ரா, இந்த சூரிய பச்சேமா சரதஸ்வதம் ஜீவேமா சரதஸ்வதம் மோதாமா என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? இந்த வேலை முதல்ல சூரியனை பாக்கிறது பாருங்க, இல்ல மகத்துவம் பாருங்க. சூரிய அபிமுகம் திருஷ்யன்னு பேர் இருக்கு. ஓகே, பாக்குற டைம்ல இந்த ஒவ்வொருத்தரோட கையில இருக்கிறதான இந்த விரல் இருக்கிறதான இந்த ரேகை இருக்கே எவ்வளவு ஸ்பஷ்டமா கிளியர் ஆயிடும் பாருங்க, ஓபன் ஆயிடும் பாருங்க. இதுல அந்த சூரியனுடைய பிரகாசம் படுறது. எப்பேற்பட்டதான் சூரியனுடைய பிரகாசம்? 12 மணியோடு சூரிய பிரகாசம். காணாமல் கோணாமல் கண்டுகொண்டு பண்ண முடியும். இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இந்த பேக் சைடு. ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாதி நோய் போகணுமானா மத்தியான நேரத்தில் இந்த சூரியனுக்கு அபிமுகமாக இந்த விரல இப்படி காட்டினா போற மடங்கி பக்கத்துல ரைட்ல மடங்கி வருது. அதே இப்படி பண்ண எப்படி ஆறு பாருங்க, ஸ்ட்ரெச் ஆகுது கம்ப்ளீட்டா கிளீனா. இந்த ரேகைகள்ல வந்துட்டு சூரியனுடைய ஒளி படணும். சூரியன் கிட்ட இருந்து நிறைய ரஷ்மி, அதாவது ஒவ்வொரு கிரணத்திலிருந்து வரக்கூடியதான புரோட்டீன் இருக்கு, எனர்ஜிஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்து நினைக்கிறேன் 95 எனர்ஜி we are getting from sun. அது ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொன்று வரும். காலையில சூரிய உதிக்கிறதுல அஸ்தமனம் வரைக்கும் ஒவ்வொரு யாமங்கள்ல ஒவ்வொரு டைப் ஆஃப் ஒன்று வரும். ஆரோக்கிய திருடகாத்திரனாக சாப்பிட்ட சோறு அப்படியே ஆசிடிஸ் டைஜஸ்ட் ஆகி அதனோட ஃபுல் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு மத்தியான நேரத்துல இந்த கை சூரியனுக்கு அபிமுகமாக இருக்கும். சாதாரணமா பண்ணா மடங்கிடும். என்னால கிறிஸ்டல் கிளியரா ஓபன் பண்றது. டெஸ்ட் பண்ணி பாருங்க சக்சஸ் ஆகிறதா இல்லையா அப்படின்ட்டு. எனிவே, சோ ஆதித்யனுக்கு இப்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சாஸ்திரம் வருதுன்னா எப்படி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும்? ஆதித்தனை போல பிரகாசம் கொடுக்கக்கூடியதான மற்ற பொருட்கள் இருந்து விலகி இருக்கக்கூடியவர். ஏன்னா ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிரகாசம் கொடுக்கிறவர் சூரியன். பர்வதத்தை போல பெரிய 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 மகா பர்வதங்கள் இருக்கு, நிச்சலமாக இருக்கக்கூடியவர். சலனம் இல்லாம எங்க கிடையாது, ஒரே இடத்துல அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடியது. பர்வதத்தை போல நிச்சலமாக இருக்கு. சமுத்திரத்தை போல கரை இல்லாத. சமுத்திரத்துக்கு எங்க பிகினிங் ஆகிறது எங்க எண்ட் ஆகுறது சொல்றது அவ்வளவு கஷ்டம். ஏன்னா இட்ஸ் வாஸ்ட். அதுக்கு எல்லைங்கிறது தோ வி சே இதுதான் என்னுடைய ஃபீல்டு அப்படின்னா கூட ஹை டைட் லோ டைட் வரப்போனா மாதிரி ஏறி இறங்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எல்லை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா சுமார் ஒரு அப்ராக்சிமேட் போட்டு வச்சுக்கலாம் அவ்வளவுதான். இந்த காரணத்தினால பிரம்ம சைதன்யம் என்பது அபரிச்சின்னமாக இருக்கக்கூடிய தத்துவம். அந்த அபரிச்சின்னமான தத்துவம் தான். தேர்ஃபோர் பார்டர் பவுண்டரிஸ்னால என்ன கட்ட முடியாது, பிரகாசத்தினால என்ன மறைக்க முடியாது. அது மாதிரியே முக்காலங்களும் எல்லாத்தையும் கடந்தவன். ஆகாயத்தை போல எங்கும் பறந்திருக்கக்கூடியவர். அது உள்ள என்னெல்லாமோ போயிட்டு இருக்கு. பட் இட் இஸ் நாட் எஃபெக்டிங் த ஸ்பேஸ். அத மாதிரி எந்த விதமான நாய்ஸ் இருந்தாலும் நிசங்கனாக இருக்கக்கூடியவர். நோ இன்வால்வ்மெண்ட் எதுலையுமே. அப்படி விட்டு விலகி இருக்கக்கூடியவர். அத மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு நிலைதான் பரமாத்மா என்பதான மகத்துவத்தினுடைய ரியலைசேஷன். 500வது ஸ்லோகம். நமே தேகேன சம்பந்தோ மேகேனேவா விஹாயசஹ அதஹ குதோ மே தத்தர்ம ஜாக்ரத் ஸ்வப்னா சுஷுப்தயஹ. மேகங்கள் ஆகாயத்துல சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கு.
அவங்களால ஆகாயத்துக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. தே கீப் ஃப்ளோட்டிங், அப்படி போயிட்டே வந்து. தட் இஸ் நாட் எஃபெக்டிங் த ஸ்பேஸ். ஆகாயத்தை எஃபெக்ட் பண்றது அது பாட்டு வந்து போயிட்டு இருக்கு. ஆகாயத்துக்கு மேகங்களுக்குமா எந்த சம்பந்தமும் கிடையாது. தே ஆர் டோட்டலி டிஃபரெண்ட். அதுபோலவே நான் தேகத்தோட சேர்ந்து இருந்தா கூட, தேகத்தோட சேர்ந்து இருக்கிறதுனா அதுக்கு பேரு தேகி. தேகத்துல குடிகொள்றவனுக்கு தேகின்னு பேர். சோ நான் தேகத்தோட சேர்ந்து இருந்தா கூட தேகமும், அதாவது உடம்போட எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. தட் மீன் நமக்குள்ளே இருக்கக்கூடியதான இந்த ஜீவாத்மா அல்லது பரமாத்மா சைதன்யம் என்றதான அந்த தத்துவத்துக்கும் நம்ம உடம்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தத்தை யார் கிரியேட் பண்றா? கருட புராணமும் மகாவிஷ்ணுவும் நாரதரும் கொஞ்சம் வாத்தியாரும். பாருங்க, ஆகாயத்துல மேகங்கள் எப்படி ஒட்டிடும் ஒட்டாமலும் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோ, அது போலவே நான் என்றதான ஜீவசக்தி, ஜீவாத்மா, it belongs to God. It not belongs to you. What it belongs to us? நம்மளுடைய பாடி, நம்ம ரிலேஷன்ஷிப், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம நாலேஜ், நம்மளை சுத்தி இருக்கிறதான உலகம், நம்மளுடைய மனசு, இதெல்லாம் நம்மளுடைய இது வச்சுக்கலாம். ஜீவன் இஸ் நாட் அவர். That comes and goes in its own pace. ஆகவே எனக்கு என்றுதான் அந்த ஜீவனுக்கு தேகத்தோட எந்த விதமான பந்தமும் இல்லை. வாட் இட் மீன்? தேகம் இஸ் only an உபாதி. ஒரு டேபிள் ஃபேன் இருக்கு. டேபிள் ஃபேனுக்குள்ள கரண்ட் பூந்தா மட்டும்தான் அது ஓடும். அது இல்லாத உட்காந்துருக்கு. கரண்ட்டுக்கும் அந்த ஃபேனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தப்படுத்தினா சம்பந்தம் உண்டு, சம்பந்தப்படுத்தலைன்னா ஒண்ணும் இல்லை. ஃபேன் பாட்டு சும்மா இருக்கும், கரண்ட் பாட்டு சும்மா இருக்கும். இவாள ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணிட்டா ஃபேன் வில் ஷோ இட்ஸ் குவாலிட்டி கேரக்டர். சுத்தனம், அதுதான் வேலை. போட்டு ப்ரோக்ராம் அவ்வளவுதான், அது பண்ணும். அத மாதிரி ஜீவன் சரீரத்துக்குள்ள பூந்தா நாமளாக கொடுக்கக்கூடியதான சில டெசிக்னேஷன்ஸ் இருக்கு. நீ ஜீவாத்மா, மகாத்மா, பரமாத்மா, வேதாளாத்மா, பாவியாத்மா, புண்ணியாத்மா, லீனாத்மா, பரதேசி ஆத்மா, ஒவ்வொரு பேர் போட்டுக்க வேண்டியது. இதெல்லாம போட்ட பேர்கள் தான். இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் போட்டு விட்டுருவா. பிசுக்கா ஆத்மா அவன் யாரும் போட்டு விட்டுருவா பேரு, நம்மளுடைய ரோல் பொறுத்து. இவ எந்த பேர் போட்டாலும் போடாட்டாலும் that are the revenge. So don't put any more. அதனால வேதாந்தி கோவிலுக்கு போறதில்லை, விஷ்ணு புராணம் வாசிக்கிறது இல்லை, பஜனை பாடுறது இல்லை. he doesn't believe. அவனோட ஸ்ட்ரக்சரே வந்து பிலீஃப் கிடையாது. நான் எல்லாத்துக்கும் அதீதமானவன். பகவான் கிருஷ்ணன் கீதையிலே அதான் சொல்றார், சர்வாதீதமாக இருக்கக்கூடிய. அது வந்து அந்த யோகங்களுக்கு போனோம். பக்தி யோகத்துல வராது, கர்ம யோகத்துல வராது, ஞான யோக சம்பந்தமான விஷயம். ஆகவே தேகவுமாக எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனா தேக தர்மங்களாக இருக்கக்கூடிய சரீரத்துக்கு தர்மம் உண்டு. என்னெல்லாம்? ஜாக்ர, சொப்னா, சுசுப்தி. இப்பேற்பட்டதான இந்த 3 அவஸ்தைகள் என்னை எப்படி பாதிக்கப்படும்? எப்போ இருக்கா எனக்கு நான் ஜீவன் தான், சரீரம் only my உபாதி. என்னுடைய தர்மங்களை நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் தவம் பண்ணி கிடைச்சதான ஒரு உடம்புங்கிறதான ஒரு சொத்து. அவ்வளவுதான். அந்த சொத்தை வச்சிருந்து என்னெல்லாம் நான் அனுபவிக்கிறோமோ அதை அனுபவிச்சுட்டு குப்பையில போட்டு போக வேண்டியது. வாடகை கொடுக்கற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கலாம். எக்ஸ்பைரி டேட் ஆயிடுத்து கொடுக்கல அப்படின்னா மர்சி இல்லை, காம்ப்ரமைஸ் இல்லை, ஒண்ணும் கிடையாது, அவுட். இருக்கிற வரைக்கும் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம், அடிக்கிட்டு போட்டோ வீட்டுல எடுத்து வச்சுக்கலாம், பண்ணலாம்.
மினிட் தப்பினா போச்சு. அதனாலதான் ரொம்ப கிறிஸ்டா சொல்றாரு, ஜாகிர சொப்ன சுசுத்தா அப்படிங்கிறது நம்மளுடைய பேசிக் 3 ரைட்ஸ். ஒரு சரீரத்தினுடைய 3 அனுபவ பேட்ஸ், அனுபவ ஸ்டேஜ். உணர்ந்து இருக்கிறது, சொப்னம் காட்டுறது, தூங்குறது, 3 நிலை. ஆனா அதனால எல்லாம் நான் என்றதான எனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவதில்லை. நான் எந்த விதமான அவஸ்தா திரயத்திலையும் என்ன பந்திக்க முடியாது. ஐ ஆம் அவுட் ஆஃப் திஸ். நான் அவஸ்தா திரயத்துக்கு மேற்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடியது. இதுதான் பிரம்மஞானி, தத்துவஞானி, அது இல்லைன்னா சாட்சா்காரம் அடைந்ததான ஒரு மகாத்மா அவன் வாழ்க்கையில அடையிற நிலை. ஆனா based on so many studies லாஜிக்கல் அப்ளை பண்ணி பார்க்குற டைம்ல ஒரு ஜீவனுக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த நிலை வர்றது கஷ்டம். அது கர்ம யோகம், பக்தி யோகம், ஹத யோகம், ராஜ யோகம், தேவையில்லாத யோகங்கள், எல்லா யோகங்களையும் அனுபவிச்சு 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 எல்லாத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் கடைசியில் இட் பிகம் an authority. பிகாஸ் எதையாவது ஒண்ணு எனக்கு வேண்டா சொல்லணுமானா 2 ரீசன் இருக்கு. ஒன்னு எடுத்துட்டு அவங்க ஒத்துக்காது, அதுல உங்களுக்கு அது போரும்போது ஆயிடுச்சு. நல்ல சக்கரை போட்டு 2 லிட்டர் பால் பாயசம் ஒன்று கொடுத்தா உங்களுக்கு ஒருத்தங்க வச்சுக்குங்க, கொடுக்க போறல யாரு கொடுத்தா மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பயில சாப்பிடணுமானா இது வேண்டாம்னு சொல்லணுமானா ஒன்னு டயபெட்டிக் அடிச்சா போயிடும், அவன் வண்டி போயிடும், சொல்ல மாட்டேன் பயம். அது இல்லையா அவனை பால் பாயசம் சாப்பிட்டு வெறுத்து போயிட்டு பால் பாயசம் சொன்னாலே கோமா செய்து போயிடுவேன். இது 2 காரியம் தானே உள்ள உலகத்துல, இதுதான் சத்தியம். ஒரு ஜீவன் இதொன்னும் வேண்டாம். ராம ஹரே ராமா ஒருத்தர் பஜனை பாடுறாரு உட்கார்ந்து, அந்த பஜனையில் இருக்கிற ஒரு சுகம், ஆனந்தம், ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிரசிவ் மூடுக்கு போயிட்டு இருக்காரு. பியூட்டிஃபுல் லைஃப் என்ஜாய் பண்றது. இது கொஞ்ச நாளா இந்த சுகத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேல ஒரு சுகம் வேணும். அது இந்த சுகத்தை உதறத்தள்ள முடியாது. ஏன்னா இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு பஸ்ல வந்துட்டு 4 சீட்டு ஏறதே சகஸ்திர சீருஷா புருஷா அங்கெல்லாம் எல்லாம் ஆயிடும். ஜெபிக்கோன்னு பாட்டா ஊர்ல எல்லாம் பாத்திருக்கோ, ஒரு எம்டி பஸ் வரப்போறது 50,000 பேர் கியூ நின்று இருக்காங்க. 6 ஃபர்ஸ்ட் பஸ் சீட்டு கிடைக்கி வச்சிருக்கோளே, நினைச்சு பாருங்க. அந்த சீல உள்ள அந்த படிக்கட்டு ஏறதுக்குள்ள அத்தனை சீட்ல போயாச்சு ஒரு ரவுண்டு. நீங்க எது போர்பா பஸ் சொல்லி சுத்தறதுக்கு எல்லாம் இட் டேக்ஸ் half an hour. நீங்க பஸ்ல அந்த ஸ்டாண்ட்ல ஏறதுக்குள்ளே பிடிச்சு பார்த்தாச்சு. அப்படி மொத்தமா கம்ப்ளீட் பஸ்ல இருக்கிற ஒவ்வொரு சீட் நீங்க அனலைஸ் பண்ணிடுவீங்க ஒரு செகண்ட்ல. எங்க காத்து வரும் காத்து வராது, எங்க கண்டக்டரோட ப்ராப்ளம் வரும் வராது, எல்லா அத்தனையும் ஒரு செகண்ட்ல அனலைஸ் டிசிஷன் எடுத்தாச்சு. அதெல்லாம் ஒரு சின்ன ஸ்கில்ஸ். அதுல அவ்வளவு திறமை ஒரு மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னா பிரம்மாண்டத்தை கூட பார்க்கிற அளவுக்கு நம்ம கேப்பபிள். ஆக்சுவலி புரியுறதா? எதுக்கு சொல்லிட்டு வர அப்படின்னா நாம அது வேணும் வேண்டான்னு சொல்ற ஒரு டிசிஷன் எடுக்கிற லெவலுக்கு வரணுமானா ஒன்னு அனுபவத்தினால பெருத்து போயிருக்கணும். அதை போரும் 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 இருக்கும். இனி ஒண்ணு அதை எடுத்தா நமக்கு ஆபத்து, அப்ப வேண்டாம். இந்த 2ல ஏதோ ஒண்ணுதான். ஜீவன் பல ஜென்மாக்கள்ல கொஞ்ச நாளைக்கு பஜனை பாடி, கொஞ்ச நாளைக்கு பப்ளிக் சேவை பண்ணிட்டு, சமூக அதாவது சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணி, கொஞ்ச நாளைக்கு வேத தியானம் பண்ணி, கொஞ்சம் பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்து, கொஞ்சம் பேருக்கு உழைச்சு என்னெல்லாமோ பண்ணி 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 அதெல்லாம் போரும் ஆயிடுச்சு. இனிமே ஒண்ணும் பண்ணாத ஒரு நிலையில ஒரு சுகத்தை அனுபவிக்கிற நிலைமை. அதாவது வேதாந்தி நிறைய சுற்ற பேர் சொல்லுவாரு, பெரிய வேதாந்தியாட்ட பேசுறேன். ஏன்னா இவன் ஒன்னும் பண்ண மாட்டான், அடுத்த மட்டத்தை எல்லாம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பான். சவால் வேதாந்தி பை டிஃபால்ட் பேர் கொடுத்துருவான். அப்படி சமச்சிக்கார மாட்டேன் கிடையாது கிடையாது. ஒரு மாமா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மாமி அறிமுகமா 75 இயர்ஸ் ஏஜ் அவருக்கு 20 வயசுல பாட்டு இருக்காங்க. பாட்டு லாஸ்ட் டைம் ஒரு சொல்றாரு,
எனக்கு இது வேண்டாம் இருக்கும், எனக்கு வெறுத்து போயிட்டு பேசாம உட்காந்தா போகணும்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. இப்போ தங்கச்சிக்கு ஆயிடுறதும் கிடையவே கிடையாது. அவர் அந்த டைம்ல எக்ஸ்பிரஸ் அனுபவிக்கிறார். இப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்லுவா, சின்ன வயசுல நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு தெரியுமா? வயசாகிறத என்ஜாய் பண்றது. அந்த வயசாயிட்டு நான் இருப்பேன், இருக்கிற காலத்துல இந்த ஐ வில் ரீப் த பெனிஃபிட் ஆஃப் ஆல் மை ஹார்ட் ஒர்க் in the name of pension, இல்லைன்னா in the name of no work, in the name of something XYZ. அந்த ஒரு என்ன சொல்லுவா, அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்ல தான் இந்த ஒரு நாளா கஷ்டம் சுகம் துக்கம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பஸ்ல இடி வாங்கிட்டு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு அவன் ஒண்ணுக்கு 2 திருடின்னு போய் திட்டு கேட்டு அப்படி எல்லாம் சகிச்சுக்கிறது எதுக்கு தெரியுமா? ரிட்டையர்மெண்ட்ல சுகமா இருக்க போறோம். அத மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னா, இவ்வளவு நாளா பாடி 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 பாட்டை வெறுக்கலே அவர், சித்தாந்தத்தை பద్ధதியும் வெறுக்கலே அவர். இப்ப அவருக்கு என்ன பண்றாருன்னா, நான் இந்த லெவல்ல காட்டிட்டேன்ப்பா, நீ எனக்கு அல்டிமேட் பீஸ் எதுல இருக்கு அப்படின்னா சுகர் நான் என்ன அனுபவிக்கிறேன் அப்படின்னா பேசாம இருந்து மௌன தியானம் பண்றது. இறைவனுடைய லாங்குவேஜ் அதுதான். அந்த ஒரு சுகத்தை அனுபவிக்கிற நிலை. நீங்களே தியானம் பண்ற நேரத்துல ஒரு செகண்ட், அரை செகண்ட், 3 செகண்ட், 10 செகண்ட்ல வந்துட்டு உங்க நிலை விட்டு போகும். யூ கெட் இன்டு தி அப்பர் வேர்ல்ட்ல போயிடுவீங்க. அந்த ஜீவனை உடம்பு அப்படி பிடிச்சதுக்காக இது மகா பற்று பசை. தாய் தந்தை 9 மாசம் புழுக்கிக்காக போட்டுட்டு ஆசாவாசம் அது இல்ல 30, அதாவது 7 தலைமுறை இந்த பக்கம் தாத்தா பாட்டி, 7 தலைமுறை அந்த பக்கம் தாத்தா பாட்டி, இவால்வ் டிஎன்ஏ மொத்தம் 50,000, 25,000 அம்மா கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து 25,000, 50,000 ஜீன் இருக்கு ஒரு ஜீவன்ல ஒட்டிட்டு. 50,000 ஜாக்கெட் தூக்கி போடணும்னா எப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டார் சினிமா ஆக்டராயும் பண்ண முடியாதுவா? விடி முடிஞ்சிடும், புதுவலா 3 hours ஆயிடும் சினிமா. இது இத்தனை ஜீன் குவாலிட்டிஸையும் ரிமூவ் பண்ண குவாலிட்டியில சொல்லுவா பரமாத்மா செய்தி. எந்த குவாலிட்டி ஆட் பண்ணாலும் தட் இஸ் நம்மளுடைய முட்டாள்தனம் அப்படிங்கிறாங்க. நீ ஏதாவது ஒரு குவாலிட்டி ஆட் பண்ணா உன்னோட முட்டாள்தனம். பார்வதி பரமேஸ்வரனுடைய ஒரு சம்வாதம் இருக்கு. சக்தி சிவஞான பிரதாயின்னே நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்துல மகத்துவம் கொடுக்கிறார். சிவனும் சக்தியும் கன்வர்சேஷன் பண்ணிக்கிற நேரத்துல, பேசிக்கிற நேரத்துல பரமேஸ்வரன் சொல்றார், ஜனங்கள் பார்த்திருக்கியோ ஒரு பூஜை இன்னொன்னு பஜனை வேறுன்னு சொல்லி என்னெல்லாம் அட்டகாசம் பண்றான், உனக்கு இதெல்லாம் சகிதமா இருக்க முடியறதா அப்படி அது கேட்கிறார். அப்போ பார்வதி தேவி சொல்றா, நான் ஒரு தாயாருங்கிறதான டெசிக்னேஷன் எனக்கு இருக்கல்லவா, அந்த பேசிஸ்ல ரொம்ப பொறுமையா இருக்கேன் நான், அவுட் ஆஃப் நோ சாய்ஸ். இதுல ரியாலிட்டி என்ன? சில பேர் பார்த்திருக்கேளோ ஒரு பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றீங்க அப்படின்பா ஒரு வாத்தியார் எல்லாம் கண்ணோட்டம் எல்லாம் பண்ணல அவங்கள என்னத்தை பண்றேன் நீங்க எல்லாம் ஆரம்பிச்சுடுவாரு, கத்த ஆரம்பிச்சுடுவாரு. ஐதர் இவரு பிபி அவரு பிபி பொட்டன்ஷியல் இந்த டிவோட் 2 பேர்ல ஏதோ ஒண்ணு. மொத்தத்துல அந்த என்டையர் அட்மாஸ்பியர் கம்ப்ளீட்லி நெகட்டிவ் எனர்ஜி ஸ்பாயில் பண்ணிடுவார். ஆறு அழுதா யாரு கேட்டா? நம்ம மனசால் என்னத்தை கொடுக்கிறோம்? சிம்பிள் வேர்ட், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. அபக்தியா பிரயச்சி சொல்லவே இல்லை, பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்தாமி பிரீதாத்மனஹா. அப்படி கொடுக்கக்கூடியதான பொருள் தொடர்பு அதிகாரம் கூட கிடையாது. இறைவன் சொல்றாரு, இந்த பொருளே எனக்கு வேண்டாம், இருந்தும் அப்படி கொடுக்கிற ஒரு பொருளை என்னால வேண்டான்னு கூட சொல்ல முடியாது. எந்த பாவனையோட கொடுக்கறாங்கிறது தான் என்னுடைய மைண்டே தவிர என்னத்தை கொடுக்கறாங்கிறது நாம் லீஸ்ட் பாதர். அதுக்கு ஒரு எக்ஸலன்ட் எக்ஸாம்பிள் இதுன்னா விதுரன் கிருஷ்ணன்மா சேர்ந்து டின்னர் சாப்பிட்றான் அன்னைக்கு நைட்டு, காத்து சாப்பிடுறேன் அப்படிங்கிற கொடுக்கற நேரத்துல பழத்தை எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு தோல்ல ஒண்ணுன்னா கொடுத்துருங்க. பிகாஸ் கிருஷ்ணனும் பார்க்கலை இது எந்த கொடுக்கறாருன்னு, இவரும் பார்க்கல நான் எந்த கொடுக்குறேன் அப்படின்னு. 2 பேருடைய பாவனை மட்டும்தான் அங்க லிங்க் ஆச்சு. பொருளுக்கு பாப்புலாரிட்டி இல்லாம போயிடுது, பொருளுக்கு எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் இல்லாம போயிடுது. அதே மாதிரி சந்தனம் தூபம் புஷ்பம் இன்னொன்னு வேற ஒண்ணு இன்னொன்னு
மொத்தத்தை என்னெல்லாமோ பண்ணிட்டு பக்தி ஸ்ரத்தை அந்த பாவனை இல்லாம போச்சு. நிறைய பேர் பாடுறா பாட்டுல பாவனை வேணும், பாட்டுல ஜீவன் வரணுமான பாவனை வேணும். பாவனையோட பாடினா தான் அந்த பாட்டு நிலைக்கும் நிற்கும். பாருங்க, முன்னைய காலத்துல இருக்கிறதான கிளாசிக் மியூசிக்ஸ் எல்லாம் அன்னைக்கு பாடின இன்னும் 2 யுகம் முடிஞ்சு போனால தட் cannot die. இப்ப லேட்டஸ்டா எல்லாம சேர்ந்து இந்த ரெடிமேட் பர்னிச்சர் ஷாப்ல பர்னிச்சர் பண்ணி வச்சிருக்க மாதிரி இங்க ரெக்கார்டிங், அங்க மியூசிக் கம்போசிஷன், இங்க ரிதம் கம்போசிஷன், இங்க மிக்சிங், அங்க பக்கத்துல சேல்ஸ், பாட்டாவா இருக்கும். That will not have ஜீவன், that will not have life, that will not nothing. இது 3-4 பேரை சேர்ந்து உட்காந்து சிங்கர், மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிஸ்ட், ரைட்டர் அண்ட் பிலிம் டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பண்றதான் தென்னந்தேயர் எடுக்கிறது. பாவனை வருது, ஜீவன் வருது. கச்சேரியிலும் சமைச்சு அந்த மாதிரி அந்த ஜீவன் பாவனை நம்மளால கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணியும் விருதா, ஜஸ்ட் வேஸ்ட். பண்ணறதுக்கு அர்த்தமே இல்லை, டாக்ஸிங் பண்றதுக்கு அர்த்தமே இல்லை. சுகாராத்யா சுபகரி சோபனா சுலபாகத்தியை நமஹா. எவ்வளவு சிம்பிள் மெத்தட்ல நாம் பூஜை புனஸ்காராதிகளை பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மைண்ட் இறைவங்கிட்ட போகும். அதெல்லாம என்ன பண்ணி பிரயோஜனம் இல்லை. நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயேரவோ மத்பக்தியா எத்திர காயந்தின் தத்வதிஷ்டாமி நாரதா. சோ பகவான் என்ன வார்த்தையிலாவது நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் வி மஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட். அந்த லெவல்ல தான் நம்மளுடைய மைண்டை நாம எக்யூப் பண்ணிக்கலாம், அந்த லெவல்ல தான் மைண்டை நர்ச்சர் பண்ணி எடுக்கலாம். அது இல்லைன்னா ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் ஆயிடும். எந்த ஒரு பூஜை புனஸ்காராதிகப்பட்ட நேரத்திலையும் 1/2 மணி நேரம் 10 மணி நேரம் எல்லாம் பண்ண வேண்டாம். 1 மினிட்டானா கூட அந்த மினிட் குவாலிட்டி மினிட்டா இருந்தா தட் இஸ் இனஃப். குவாலிட்டி மினிட் இல்லாம என்னதான் கஷ்டா பண்ணிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஜஸ்ட் வேஸ்டா போயிடும். ஆகவே ஜாகிரத் சொப்ன சுசுப்தி என்றதான அவஸ்தைகள் ஒரு உடம்பினுடைய பேசிக் பர்த் ரைட். அது என்ன ஒரு நாளைக்கும் பாதிக்காது. பிகாஸ் நான் குணாதீதன், பாவனாதீதன், எல்லாத்துக்கும் அதீதமாக இருக்கிறதால இந்த பரிபூர்ணத்துக்கு அவஸ்தாத்ரயத்திலிருந்து அப்சல்யூட்லி ஐ எம் ஸ்டேயிங் அவே. எனக்கும் அவஸ்தாத்ரயத்துக்கு சம்பந்தமே இல்லை. அவஸ்தாத்ரயம் யாரை சேர்ந்தது? கேவலம் உடம்பினுடையது. ஒரு டேப் ரெக்கார்ட் எடுங்கோ, பிளே பண்ணும், ஃபார்வர்ட் பட்டன் ஃபார்வர்ட் பண்ணும், ரிவர்ஸ் பண்ணும், பாஸ் பண்ணும். அது வேற வேலையே கிடையாது. நாடி வேலை கிடையாது. It will not do anything better than what is programmed. மேட்டர். அதே மாதிரி உடம்பு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும், கொஞ்ச நேரம் தூங்கும், படுத்துட்டு டயர்ட் ஆயிடும். கொஞ்ச நேரத்துக்கு எங்க தூங்கிட்டு இருந்தாலும் உட்காந்துருந்தா அவனுக்கே தெரியாது. 3வது நிலை பிளாக் அவுட். ஸோ நோ பத்தா, இது ரியாலிட்டி. ஸோ ஆன்மீகத்தை நாம கொஞ்சமா எம்ப்ரேஸ் பண்ண இந்த ஒரு நிலை அடையலாம். 500 பியூட்டிஃபுல் ஸ்லோகங்கள் பகவத்பாதரோட பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் 19 ஸ்லோகங்கள்ல மெயின் விவேக் சுடாமணி முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு 60-70 ஸ்லோகங்கள் உபசம்ஹாரகா அப்படின்னு சம்மரி ரிவிஷன் கைண்ட் ஆஃப் அப்ரோச். பகவத் கிருபையினால நம்ம 500 ஸ்தோத்திரங்கள் ஜபம் பண்ண முடிஞ்சது. பெரும்பாலும் நல்ல விஷயம். நம சிவாய்.